ஒரு அரசன், ஒரு ஆசை, ஒரு அபகரிப்பு திட்டம். ஆனால் அவன் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் நடந்தது. வளம் மிக்க கேரள தேசத்தை ஆட்சி செய்து வந்தான் அந்த மன்னன். அரசாட்சி, செல்வம், வீரர்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் கண்கள் பார்த்த அந்த ஒரு தரிசனம் அவனை மாற்றிவிட்டது. பாண்டிய நாட்டிலுள்ள திருமாலிருஞ்சோலை, அங்கிருக்கும் திவ்ய தேசமான அழகர் கோவில், அங்கே பள்ளி கொண்டிருக்கும் அழகே உருவான கள்ளழகர். அந்த அழகை பார்த்த அரசன் ஒரு பக்தனாக மாறவில்லை, ஒரு பேராசைக்காரனாக மாறினான். இந்த அழகர் என் நாட்டில் இருந்தால்? அந்த எண்ணமே அவனது மனதை விஷமாக மாற்றியது. நாடு திரும்பிய அரசன் மந்திர தந்திரங்களில் தேர்ச்சி பெற்ற 18 கேரள மந்திரவாதிகளை அழைத்தான். அழகரின் சக்தியை உருவேற்றி அவரை கேரளத்துக்கு கொண்டு வாருங்கள். அது ஒரு கட்டளை அல்ல, அது ஒரு சதி. 18 மந்திரவாதிகளும் தங்கள் யாக கருவிகளுடன் தயாரானார்கள். அவர்களுக்கு முன்னால் மலையாள தேசத்தின் காவல் தெய்வம் கருப்பசாமி வெள்ளை குதிரை மீது ஏறி அழகர் மலையை நோக்கி புறப்பட்டார். அவர்கள் மலையை அடைந்தார்கள். அந்த மலை, அந்த சோலை, அந்த தெய்வீக அமைதி, அழகரின் திருமேனியை கண்ட அந்த கணம் கருப்பசாமி கூட தன்னை மறந்து நின்றார். அழகர் தங்க ஆபரணங்களில் மின்னினார், அழகில் மயக்கியார். அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு 18 பேரும் கருவறை நோக்கி நுழைந்தனர். ஆனால் தெய்வத்தினிடத்தில் தீமை வெற்றி பெறுமா? அவர்களின் கெட்ட நோக்கத்தை ஒரு அடியார் கவனித்தார். ஊர் மக்களுக்கு செய்தி சென்றது. மக்கள் திரண்டு வந்தனர். கோபம், பக்தி, அருள், அந்த 18 பேரும் அங்கேயே முடிவடைந்தனர். பின்னர் களிமண்ணால் படிகள் செய்யப்பட்டு ஒவ்வொரு படியிலும் ஒருவராக அந்த 18 பேரும் புதைக்கப்பட்டனர். அதனால்தான் இன்று வரை 18 படிகள் என்ற நம்பிக்கை வாழ்கிறது. அப்போது அழகர் அருள் பொங்கிறது. தன்னிடம் மயங்கி நின்ற கருப்பசாமிக்கு காட்சி தந்தார் கள்ளழகர். இனி நீயே என்னையும் இந்த மலையையும் காவல் காக்க வேண்டும் என்று வரமளித்தார். அன்றிலிருந்து கருப்பசாமி அழகர் மலையின் காவல் தெய்வமாக இன்று வரை காத்து வருகிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அழகரின் அருள் இருக்கும் இடத்தில் தீமை நுழையாது. பக்தி இருக்கும் மனதில் பயம் இருக்காது. அழகர் அருள், கருப்பசாமி காவல்.